மாற்றி ரீசார்ஜ் பண்ணிட்டு அதுக்கு ரீஃபண்ட் வாங்க தவிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எப்படி அதுக்கான ரீஃபண்ட் வாங்குறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளாக மை ஜியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜியோ ஆப்பில் லைவாக ஒரு ரீசார்ஜை பண்ணிவிட்டு அதை எப்படி ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ என்கிட்ட கரண்ட்டாக எந்த பிளானுமே இல்லை. இப்போ ஒரு பிளானை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ரீசார்ஜ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது ஒரு பிளானுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ நான் எதை சூஸ் பண்ணலாம்? மேபி 19 ரூபா பிளான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு தானே. ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 19 ரூபாய் சூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு 1 GB 1 day வேலிடிட்டி 19 ரூபாய். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த வகையான யூபிஐ ஆப்ஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அமேசான் சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலைஸ்டாக ஜிபே சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாரத் பே சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோன்பே சூஸ் பண்ணிக்கலாம், பேடிஎம் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அது 19 ரூபாய்க்கு ரீசார்ஜும் பண்ணியாச்சு. ஸோ ஆப்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து கன்சிடராக காமிச்சாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 19 ரூபாய்க்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். கூடவே ஒரு ஆப்ஷனுக்கும் போகணும். அதாவது ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் போகணும். இப்போ பாருங்கள், 19 ரூபா நமக்கு ஆக்டிவ் பிளானில் இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவேட்டான பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த பிளானை கேன்சல் பண்ண போகிறோம். இதை தவறுதலாக பண்ணிட்டதா ஜியோட சொல்லி அமௌண்ட்டையும் கேதர் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரீசார்ஜஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனில் ரீசார்ஜ் அண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். தனியாக சென்டர் பாயிண்டில் இருக்கும். அதை சூஸ் பண்ணுங்கள். கரண்ட்டாக நீங்கள் இதுக்குள்ளே பண்ண ரீசார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரீசார்ஜ் அப்டேட் ஆகிறதுக்கு லிட்ரலி 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்குமே சில நேரத்தில் எடுத்துக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா லிட்ரலி 30 மினிட்ஸ் எடுத்தாச்சுன்னு சொல்லலாம். ஸோ சர்ச் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி இல்லை ஹிஸ்ட்ரின்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் வந்துடும். இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக பண்ண ரீசார்ஜ் பிளான் டாப்பில் இருக்கும். அதை வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே இப்போ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளானை கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். கேன்சல் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷனை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இங்கே 2 வகையான விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, இது எதனால் கேன்சல் பண்ணுறீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ரீசன். ரெண்டாவது விஷயம், இந்த கேன்சல் பண்ண ரீஃபண்ட் அமௌண்ட்டு டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வரணுமா இல்லை ஜியோ வாலெட்டில் இருக்கணுமான்னு கேட்பாங்க. பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற விஷயத்த செகண்டரியாக சூஸ் பண்ண ஆரம்பிங்க. அது 5 to 7 days ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட் ஆஃப் ரீஃபண்ட் வந்து சூஸ் பண்ணும்போது ரொம்பவே சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜியோ வாலெட்குள்ளே போகிற மாதிரி வச்சிடாதீங்க. ஏன்னா அங்கே போணுச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் நீங்கள் எடுத்து செலவு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அதுக்கே உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ரீசனும் அக்யூரேட்டாக கொடுங்க. ஸோ எந்த ரீசனும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இப்போது எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரீஃபண்டும் வரும். எனக்கு எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லிட்ரலி பார்க்கும்போது இந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து உண்மையாலுமே கேன்சல் ஆயிருக்கா அப்படிங்கிறத டேஷ்போர்டில் பார்த்துடலாம். ஸோ பின்னாடி டன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த பிளான் நோ ஆக்டிவ் பிளான். ஸோ இந்த பிளான் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. பாருங்கள் மேலே டாப்பில் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே 19 ரூபா திரும்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இது எப்போல்லாம் உதவ ஆரம்பிக்கும்? நீங்கள் உங்கள் நம்பருக்கு பதிலாக வேற ஒருத்தர் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டாலோ அல்லது ஒரு பிளானோட பெனிஃபிட்டை பார்த்துட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு பிளானை சூஸ் பண்ணி தவறுதலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டாலோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி உங்களோட ரீஃபண்டை வாங்கிக்க முடியும். 24 hours கிளைம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பணம் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாகி நடக்கட்டும்.